வீட்டுக்குள்ளே போகிறக்கே 10 அடி தான் ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. ஆனால் அந்த வீட்டோட பிளானிங்கை பாருங்கள். 10க்கு 30 பார்க்கிங் ஸ்பேஸ், தனியாக ஒரு சிட் அவுட்டு, 16க்கு 16 லிவிங் ஏரியா, பூஜா ரூமு, 8க்கு 16 டைனிங் கம் கிச்சனு, 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம், 4க்கு 8 அட்டாச்சு பாத்ரூம் அதில் கொடுத்துருக்காங்க. 8க்கு 16ங்கிற அளவில் 2வது மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 4க்கு 8ங்கிற அளவில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக அவுட் சைட் காமன் டாய்லெட் கம் பாத்ரூமோட இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஏண்டா தம்பி எப்படி அப்படிங்கிற மாதிரி என்ன கேள்வி இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2ஆக டிவைட் பண்ணி பின்னாடி போர்ஷனில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 10 அடி ஃப்ரண்டேஜ் கொடுத்து அதை வந்து 10க்கு 30ங்கிற அளவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. இந்த வீட்டை 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஃபேவர் பிளாக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே அமைஞ்சிருதுங்க. பார்க்கிங் ஏரியா தாண்டி சிட் அவுட் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக கிரனைட் ஒர்க்கில் ரெடி பண்ணி வால்க்கு ஃபுல்லாக டெயில் ஒர்க்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ், ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம், ரைட் சைடில் வீட்டோட மெயின் டோர் எல்லாம் வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேனல் டைப்பில் தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி இப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் லிவிங் ஸ்பேஸ் நல்லா ஸ்கொயராக நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வீட்டோட ஃப்ரண்டேஜ் தான் 10 அடி இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா நல்லா ஸ்பேசியஸான பிளானிங் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க்கு, சூப்பரான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி ஒரு பேசேஜ் இருக்குது. பேசேஜில் லெஃப்ட் சைடில் டைனிங் கம் கிச்சனு, ஸ்ட்ரைட்டாக வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம், ரைட் சைடில் தனியாக ஒரு பூஜா ரூம் இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங். 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. என்ட்ரானதும் முதல்ல டைனிங் ஸ்பேஸ், ரைட் சைடில் வந்து கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்கு, யூ ஷேப்பில் சர்விங் ஸ்பேஸோட கிரனைட் ஒர்க்கில் கவுண்டர்லாம் அமைச்சிருக்கிறாங்க. சிங்க்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே நமக்கு சிவில் ஒர்க்லேயே நிறைய ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடுலர் கிச்சன் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. டைனிங் ஏரியாலையும் லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க. இது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோருக்கெல்லாம் உட்டன் டோர் நீட்டான டிசைனில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. நம்ம லிவிங் ஸ்பேஸில் பார்த்தோம், அந்த ஒன் சைட் வாலில் மட்டும் டார்க்கான ஆரஞ்சு கலரில் கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைட் வாலில் மட்டும் டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. இங்கேயும் நல்லா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ்ல பண்ணியிருக்காங்க. சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இது வந்து ஒரு பெரிய பெட்ரூமாக 8க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாக 4க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழேங்க ஒரு அவுட் சைட் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் வந்து நல்லா பெருசாக 4க்கு 8ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம். யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வீரபாண்டி சாமநாயக்கம் பாளையத்தில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2 BHK வீடு. இந்த வீட்டோட விலை 55 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லொக்கேஷனில் 55 லட்ச ரூபாக்குள்ள நல்லா ஸ்பேசிஸான வீடு தட்டிட்டு இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.